இதில் யார் இந்த துரைமுருகன்? 50 ஆண்டுகால அவருடைய அரசியல் பயணம் முடிவுக்கு வருதா? பின்னணி சொல்லி இந்த வருடத்தோடு படிப்பை முடிக்க சொல்லிட்டேங்கிறார். எம்ஜிஆர் பதறி போய் இல்லை அவன் படிக்கட்டும், எல்லா செலவும் நானே பார்த்துக்கிறேன், அவனுக்கு நல்ல உடை, அவனுக்கு நல்ல கல்வி கொடுப்பது என்னுடைய கடமை. இப்படி எம்ஜிஆர் துரைமுருகனை அப்போ தத்தெடுத்துக்கிறார். எம்ஜிஆரால் தான் அடையாளம் காட்டப்பட்ட நபர் துரைமுருகன். ஆனால் துரைமுருகன் பயணித்தது பூரா கருணாநிதியோட. ஏன் கருணாநிதியோடு பயணிக்கிறார்னா, எம்ஜிஆர் அரசியல் தாக்கு பிடிக்க மாட்டார், கருணாநிதி தாக்கு பிடிப்பார்னு துரைமுருகன் அன்னைக்கே கிடைக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய நண்பர்களாக நேரு, தங்கம் தென்னரசு, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு இவர்களோடு பல ஒரு தலைமுறை மூத்தவர் துரைமுருகன். இந்த தலைமுறை இடைவெளியோடு பயணம் செய்தவர் தான் துரைமுருகன். இப்போ அடுத்த தலைமுறை தயாராகிடுச்சு. இந்த முறை ஜெயிச்சதே தப்பி தவறி தடுமாறி தான் ஜெயிக்கிறார். நீங்கள் ஸ்டாலினுக்கு போன தம்பி நான் தோத்துரும் போல தெரியுது, என்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டானுங்க, எல்லா திமுகவை சேர்ந்த துரோகிகள் எதிரிகள் தான் முடிச்சு விட்டானுங்க. இப்படித்தான் அவருடைய கடைசி புலம்பல் 21. முழுக்க பயிற்சி யார் கொடுக்குறான்னா முதலமைச்சர் உதயநிதிக்கு பயிற்சி கொடுக்குறார். எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் தேவை. அப்போ அது டிஆர் பாலு, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே ஆள் யார்? ஆண்டிமுத்து ராஜா தான். ஏறக்குறைய 35 ஆண்டு காலமாக 2G வழக்கு ராஜாத்தியமாக நெருக்கம், கனிமொழிக்கு நெருக்கம், இப்படி பல நெருக்கமான நபர். இந்த நபரை பொதுச் செயலாளராக போட்டால் உதயநிதிக்கு எதிர்காலத்தில் எந்த இடையூறும் இல்லை. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். திமுகவில் அதிரடி மாற்றங்கள் நிறைய இருக்குது. அதே குறிப்பாக பல சீனியர்களை கலட்டி விடுற முடிவில் இருக்காங்க. சீனியர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுத்தாலும் அதிகாரம் கொடுத்தாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு அதிகாரத்தை உருவாக்கிட்டு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருக்காங்க. பல பேருக்கு சீட்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் வந்திருக்கு. அதில் குறிப்பாக இப்போ துரைமுருகன் அவர்கள் 50 ஆண்டுகால ஒரு சாம்ராஜ்யம், அவர் தான் ஒரு கோட்டையை கட்டமைச்சு வச்சுருக்காரு, அப்படிப்பட்டவரையே கலட்டி விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அவரும் சரி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காராம். இதில் யார் இந்த துரைமுருகன்? 50 ஆண்டுகால அவருடைய அரசியல் பயணம் முடிவுக்கு வருதா? பின்னணி சொல்லுங்க ஐயா. 1965களில் திமுகவை பொறுத்தவரை மாணவர்கள் தான் அந்த திமுகவை கட்டமைக்கிறார்கள். துரைமுருகனை பொறுத்தவரை பச்சையப்பன் கல்லூரி மாணவர். அதே காலகட்டத்தில் வைகோவும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர், அண்ணாதுரையும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர், எஸ்டிஎஸ் சோமசுந்தரம் அவரும் பச்சையப்பன் கல்லூரி பல மாணவர் தலைவர்களை உருவாக்கிய ஒரு பெரிய கல்லூரி. இங்கே ஒரு அறிவு சார்ந்த கருத்தரங்கம் நடக்கிற இடம் பச்சையப்பன் கல்லூரி தான். அப்போது மாணவர் திமுகவில் துரைமுருகன் ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொள்கிற பொழுது எம்ஜிஆர் அங்கே தலைமை தாங்கிறார். அப்போது இந்த இளைஞன் ஆக்ரோஷமாக திராவிட இயக்க சித்தாந்தங்களை பேசுகிற பொழுது அந்த இளைஞன் கையை உயர்த்தி பேசும்போது எம்ஜிஆர் கவனிக்கிறார், சட்டை கிழிஞ்சிருக்கு. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த இந்த மாணவன். உடனே அந்த மாணவனை அந்த கருத்தரங்கம் முடிந்த பிறகு சத்யா ஸ்டுடியோவில் வந்து பார்க்க சொல்கிறார். சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் வர சொல்லிட்டாருன்னு இந்த பையன் போகிறான். உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு வாங்குறார் வரும்போது. அப்போ அவங்க அப்பாவும் மகனும் போகிறாங்க. இந்த பையனை நல்லா படிக்க வைக்க வேண்டியதானே, ஏன் அவனுக்கு சரியான உடை கூட எடுத்து கொடுக்க முடியல, நான் என்ன செய்கிறது? நான் ஒரு சபேலூரில் மிக சாதாரண ஒரு விவசாயி, ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன், வானம் பார்த்த பூமி, இதில் விளைஞ்ச இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், இதுதான் என்னுடைய நிலைமை. அதனால் இந்த வருடத்தோடு படிப்பை முடிக்க சொல்லிட்டேங்கிறார். எம்ஜிஆர் பதறி போய் இல்லை அவன் படிக்கட்டும், எல்லா செலவும் நானே பார்த்துக்கிறேன், அவனுக்கு நல்ல உடை, அவனுக்கு நல்ல கல்வி கொடுப்பது என்னுடைய கடமை. இப்படி எம்ஜிஆர் துரைமுருகனை அப்போ தத்தெடுத்துக்கிறார். எம்ஜிஆரால் தான் அடையாளம் காட்டப்பட்ட நபர் துரைமுருகன். ஆனால் துரைமுருகன் பயணித்தது பூரா கருணாநிதியோட. ஏன் கருணாநிதியோடு பயணிக்கிறார்னா, எம்ஜிஆர் அரசியல் தாக்கு பிடிக்க மாட்டார், கருணாநிதி தாக்கு பிடிப்பார்னு துரைமுருகன் அன்னைக்கே கிடைக்கிறார். அதுதான் எம்ஜிஆருடைய அரசியல் தொடர்ந்து நடக்கலை, 87ஓடு முடிஞ்சு போச்சு. ஆனால் 2026 வரை திமுக அரசியல் தொடருது. இது அன்றைக்கே
கணித்தவர் தான் துரைமுருகன். எம்ஜிஆரோடு பயணித்த அத்தனை பேருமே 87 காணாமல் போயிட்டாங்க. நெடுஞ்செழியன் இல்லை, எஸ்டிஎஸ் இல்லை, ஆரம் வீரப்பன் இல்லை, இப்படி பல பட்டியல் ஒரு ஆள் இல்லை. ஆனால் கருணாநிதியோடு பயணித்தவர் அதில் ஒரு 13, இதில் ஒரு 26, 40 ஆண்டு காலம் பயணிக்க முடியும் என்று நிரூபித்தவர் துரைமுருகன். இப்போ என்ன பிரச்சனைனா, கருணாநிதியோடு இருந்தவர்கள் ஆற்காடு வீராசாமி, கருணாநிதியோடு இருந்தவர் சண்முகநாதன், கருணாநிதியோடு பயணித்தவர் ராஜமாணிக்கம், இவர்களெல்லாம் கருணாநிதியோடு முடிஞ்சு போச்சு. இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய நண்பர்களாக நேரு, தங்கந்தென்னரசு, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, இவர்களோடு பல ஒரு தலைமுறை மூத்தவர் துரைமுருகன். அப்போ ஒரு தலைமுறை இடைவெளி, இந்த தலைமுறை இடைவெளியோடு பயணம் செய்தவர் தான் துரைமுருகன். இப்போ அடுத்த தலைமுறை தயாராகிடுச்சு. உதயநிதி துணை முதலமைச்சர், சபரீசன் மறைமுக ஒரு அதிகார மையம், இவர்களோடு துரைமுருகனால் பயணிக்க முடியல. முரண்பாடு வந்துகிட்டே இருக்குது, மோதல் முற்றிகிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் எனக்கு நீர்வழித்துறை, அதாவது அந்த துறை வேணும். எதுக்கு? மணல் மாஃபியாக்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் பணம் கொட்டும். இதை அடம் பிடிச்சு கேட்டு வாங்கி தன்னோடு வச்சுக்கிறார். இது திமுக இருக்கக்கூடிய திமுக குடும்பத்துக்கு யாருக்குமே பிடிக்கல. ஏன்? இவரை வெளியில் அனுப்பவும் முடியாது. இவர் சார்ந்த சமூகம் ஒரு வலுவான சமூகம், வன்னியர் சமூகம் வலுவான சமூகம். அப்போ என்ன திமுக புறக்கணித்து விட்டதுன்னு அந்த சமூகத்தில் போய் கண்ணீரும் கம்பளையும் முன்னாருன்னா திமுக அந்த பகுதி பூரா அடி வாங்கும். இப்போ வேலூரில் நந்தகுமார், அவர் தெலுங்கு மொழி பேசுகிறவர். அப்போ அவர் மாவட்ட செயலர், அவருக்கு கட்டுப்பாட்டில் கட்சி வந்துருச்சு. ஏவா வேலு, அவர் ஒரு தெலுங்கு நாயுடு. இவருடைய காலத்திலேயே இவருடைய அரசியல் ஒரு தொய்வு நிலைக்கு வருது. இந்த முறை ஜெயிச்சதே தப்பி தடுமாறித்தான் ஜெயிக்கிறார். நீங்கள் ஸ்டாலினுக்கு போன தம்பி நான் தோத்துரும் போல தெரியுது, என்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டானுங்க, எல்லா திமுகவை சேர்ந்த துரோகிகள் எதிரிகள் தான் முடிச்சு விட்டானுங்க. இப்படித்தான் அவருடைய கடைசி புலம்பல் 21. இப்போது முழுக்க பயிற்சி யார் கொடுக்குறான்னா முதலமைச்சர் உதயநிதிக்கு பயிற்சி கொடுக்குறார். துணை முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பொதுக்குழு, செயற்குழு, இது எல்லாம் துரைமுருகனோடு கலந்து ஆலோசிக்க முடியாது பொதுச் செயலாளர். அப்போது பொதுச் செயலாளரும் இளமையான ஒருவர், அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர், அடுத்த தலைமுறையை அணைத்து கொண்டு போகக்கூடியவர், கருணாநிதி குடும்பத்துக்கு விசுவாசமானவர், ஸ்டாலினுக்கு விசுவாசமானவர், உதயநிதிக்கு விசுவாசமானவர், எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் தேவை. அப்போ அது டிஆர் பாலு, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே ஆள் யார்? ராஜா தான், ராஜா தான், ஆண்டிமுத்து ராஜா தான். இந்த ராஜா கருணாநிதி குடும்பத்துக்கு பெரிய விசுவாசி. ஏறக்குறைய 35 ஆண்டு காலமாக 2G வழக்குக்கு ராஜாத்தியமாக நெருக்கம், கனிமொழிக்கு நெருக்கம், இப்படி பல நெருக்கமான நபர். இந்த நபரை பொதுச் செயலாளராக போட்டால் உதயநிதிக்கு எதிர்காலத்தில் எந்த இடையூறும் இல்லை. அரவணைத்து கட்சியை கொண்டு வந்து அந்த உதயநிதியுடைய குரலுக்கு கட்டுப்பட்ட கட்சியாக வைக்கிறதுக்கு முக்கியமாக. ஆமாம், இதைத்தான் இப்போ அந்த குடும்பம் விரும்புது. அப்போ துரைமுருகனுக்கு அழுத்தம் கொடுத்து நீ கிளம்பு, நீங்கள் அரசியல் வேண்டாம், ஓய்வெடுங்க. இப்போ கருணாநிதி ஓய்வெடுத்த பிறகு ஆற்காடு வீராசாமி ஆளே இல்லை. ஆற்காடு வீராசாமி அப்படியே ஒதுக்கிட்டார். ஸ்டாலினோட ஆற்காடு வீராசாமி அரசியல் பண்ண முடியுமா? ஆற்காடு வீராசாமி உதயநிதியோட அரசியல் பண்ண முடியுமா? இப்போ இன்பநிதி கருணாநிதி கலைஞர் டிவிக்கு வந்துட்டார், இன்பநிதியோட ஆற்காடு வீராசாமி ஆலோசனை பண்ண முடியுமா? முடியாது. அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு ஒதுங்கி போயிடுறதுங்கிறதுல அதான் அரசியல் சாணக்கியத்தனம், மரியாதையோடு போகிறது இல்லை. அப்படின்னா பின்விளைவுகள் பலிப்பா. அதாவது 2014 யார் வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி முடிவு பண்ணுறான். மோடி
மோடி இந்தியா முழுக்க ஒரு அதிரடி ஆட்டக்காரர். மோடியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அத்வானி இல்லை நான் தான் பல ரத யாத்திரைகளை நடத்தியிருக்கேன், பல ராம ஜென்ம பூமிகளை நடத்தியிருக்கேன், பாபர் மசூதியை இடிப்பு அந்த வழக்கில் நான் தான் குற்றவாளி, நான் தான் பிரதமர், நான் நாற்காலிக்கு தயார் அப்படின்னு பசை போட்டு ஒட்டியிருக்கார். ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டான், முதியவர்கள் வெளியேறுங்க, அடுத்து இளையவர்கள் தான் இந்த அதிகாரத்துக்கு இருக்கணும். ஒரு 10 வருட காலம் அவர்களால் தான் நீங்கள் அதிரடியாக அரசியல் பண்ண முடியும். அதனால் அமைதியாக போவாங்க. இல்லை முடியாதுங்கிறார். அடுத்த நாள் கட்சியிலிருந்து தூக்கி ஓரம் கட்டப்பட்டார். அத்வானி என்ன ஆனாரே தெரியும் இன்னைக்கு வரைக்கும். 14-24 ஏறக்குறைய 12 வருஷமாக அத்வானி படுக்கையில் தான் படுத்து கிடக்கிறார். அத்வானியுடைய சிஷியன் தான் யார்? மோடி பிரதமர் நாற்காலியில் இப்போ 3 பீரியடு 15 வருஷம் இப்போ முடிக்க போகிறார். அப்போது அரசியல் தலைமை என்பது ஒரு அதிரடியாக இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு அரசியல் பண்ணக்கூடிய வழியை விட்டுவிட வேண்டும் என்பதுதான். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் விஜய் வந்துட்டார், அடுத்து சீமான் இருக்கார், திருமாவளவன் இருக்கார், அன்புமணி இருக்கார். அத்தனை பேருமே ஒரு 55-60 தாண்டாதவர்கள். 85-90 வயசு நபர்கள் அரசியல் பண்ண முடியாது. இப்போ அரசியலை பொறுத்தவரை இளமைனா 50 வயசா? ஆமாம், இளைஞரணி செயலாளர் 50 வயசு, இளைஞர் 25 வயசு, மாணவர் அணி செயலாளர் 50 வயசு. இந்த அணியே தவறா இருக்கு. பதவியை விடவே முடியாது. முதியோர் அணி தான் இலக்கிய அணி, எழுத படிக்க தெரியாத முறை இலக்கிய அணி, இப்படி தான். அப்போது அரசியல் என்பது ஏதாவது ஒரு பதவி இருக்கணும், ஒரு அதிகாரம் இருக்கணும். அந்த அதிகாரத்திற்காக வகுக்கப்பட்டதான் பல அணிகள். இப்போ அந்த அணியில் திமுக இந்த ஒரு கட்டமைப்போடு இருப்பதற்கு, இந்த ஒரு வலுவான கட்டமைப்போடு இருப்பதற்கு காரணம் இந்த முக்கிய நபர்கள் தான். இவங்கெல்லாம் ஒரு ஆண்டாண்டு காலாக ஒரு பகுதியில் குறுநில மன்னர்கள் போல் ஒரு முடிசூடா மன்னனாக இருந்தனால தான் திமுக ஒரு வலுவான கட்டமைப்போடு இருக்குது. இப்போ இவர்களை ஒரே அடியாக நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு தேடுதலை எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அதே சமயம் இவர்களை நீங்கள் மிரட்டியும் கொண்டு வர முடியாது. அப்போ இந்த இடத்துல தான் ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறார்? இப்போ பொதுச் செயலாளர் பதவி மாற்றப்படுது உதயநிதிக்கு, இவர் ராசாவுக்கு வருது, அல்லது உதயநிதியை பாதுகாப்பதற்கான ஒரு கவசங்களை இந்த மூத்தவர்களை வைத்து கட்டமைக்கணும் அப்படின்னா துரைமுருகனை மட்டும்தான் ஒதுக்குவார்களா? துரைமுருகன் போன்று பலரும் இங்கே இருக்கிறாங்க, பெரியசாமி இருக்கிறார், நேரு இருக்கிறார். அப்படிங்கும்போது எத்தனை பேரை இதை போன்று ஒதுக்க போகிறார்கள்? அவர்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுப்பாங்க? கட்சி ரீதியாக எந்த அதிகாரமும் கிடையாதா? இல்லை மாற்று அணிகள் உருவாக்கப்பட்டு இவருடைய ஆலோசனைக்கு இணங்க அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குவாங்களா? அது குறித்து இல்லை, இதில் நீங்கள் கேட்கறதுல ஒரு பெரிய ப்ராக்டிக்கல் சிக்கல் இருக்குது. என்னென்னா, நேரு உதயநிதிக்கு இன்ப நிதிக்கும் கட்டுப்படுவார், துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கட்டுப்பட மாட்டார். நேருவாகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும், சேகர் பாபு ஆகட்டும், யார் கமாண்டிங் போயிடுவாங்க? இன்பநிதி கமாண்டிங் போயிடுவாங்க. 19 வயது முடிந்த அந்த இன்பநிதி எதை கட்டளையிடுகிறாரோ அதை நிறைவேற்றுகிற படை தளபதியாக போயிடுவார் சேகர் பாபு, ஏவா வேலு, இப்படி எல்லாம். ஆனால் நேரு அதை ஏற்றுக்கொண்டதுனால தான் தாக்கு பிடிக்கிறார். துரைமுருகன் கலைஞர் அவர்கள் சொல்லும் பொழுதே ஏற்றுக்காத அளவுக்கு, அதனால அந்த தலைமுறையோடு ஒத்துக்க முடியாதுங்கிற காரணத்தால தான் இவர் ஒதுக்கப்படுகிறாருங்கிறீங்க. அதுதான் காரணம். ஆற்காடு வீராசாமிக்கு என்ன நேர்ந்தது? ஆற்காடு வீராசாமிக்கு நேர்ந்தது தான் துரைமுருகனுக்கு இப்போ நேருது. பொன்முடிக்கும் அதான். ஆமாம், பொன்முடி மகன் வந்துட்டார்ல. இப்போ என்னன்னா, இப்போ துரைமுருகன் நான் ஒதுங்கிக்கிறேன், பதவியை நானே கொடுத்துறேன், என் மகனுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்டை தான் வைக்கிறாருங்க. அவர் எம்பியாக இருக்கார்ல. இருக்கார், எம்பியாக இருக்கார். வேலூர் மாவட்டத்தில் அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கார்ல. அவருக்கு 1000 லாரி மணல் டெய்லி கர்நாடகா போகுதில் பாலாத்திலிருந்து. அதுதானே தகுதி. 60 நீ எடுத்துக்க, 40 பார்ட்டி ஃபண்டாக கொடுத்துரு, இதுதான் தகுதி. இந்த தகுதிக்கு கதிர் ஆனந்த் வந்துட்டார்ல. வந்த பிறகு ஆற்காடு வீராசாமி மகன் கலாநிதி வீராசாமி எம்பி ஆகிட்டார். அவர் ஓய்வு எடுக்க வேண்டியதுதான். யார்? பெரிய வீராசாமி. சின்ன வீராசாமி டெல்லிக்கு போயிட்டுருக்கு. கீதா ஜீவனுடைய அப்பா தூத்துக்குடி பெரியசாமி கருணாநிதியுடைய முரட்டு பக்தர். அவர் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. மகன் மேயர், மக அமைச்சர், மினிஸ்டர். இப்படி தான் அடுத்தடுத்த தலைமுறை கருணாநிதி குடும்ப தலைமுறையோடு இணக்கமாக போயிருக்கு. அதுதான் அவர்களுக்கான தகுதி, அதுதான் அவர்களுக்கான விசுவாசம். இப்போ பொதுச் செயலாளராக
துரைமுருகன் வெளியேறினா ராஜா அந்த இடத்துக்கு வந்துடுவார். எதில் நீட்டாக கையில் போட்டு போயிடுவார். குறிப்பாக இப்போ துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யம் எம்ஜிஆர் படிக்க வச்சார் அப்படின்னு அவரே சொல்லும்போது, எம்ஜிஆரிடமிருந்து அப்படியே திமுக அதான் அந்த வருந்தபொழுது ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறார்ல திமுக அப்படிங்கிற கட்சியை அசைக்க முடியாத சக்தியாக ஒரு பேராக இருக்கிறார்ல, இவர் இறங்கி வருவாரா? இப்போ இந்த முறை என்னத்தை சொல்லி ஒத்துக்க வைக்கிறாங்க? இல்லை அவரை ஏன்னா கடந்த ஆண்டு நடந்தபோது கூட ரஜினி அவர்கள் குறித்து பேசும்போது வெளிப்படையாகவே சொன்னார், இப்போ சுடுகாட்டில் இடம் இருக்க போய் படுத்து அந்த அளவுக்கு முரண்பாடோட இருந்தார். எனக்கு துணை முதல்வர் கொடுக்க முடியாதா அப்படிங்கிறத விரக்தியோட வெளிப்பாடாகவே பேசியிருந்தார். அப்படி இருக்கிற ஒருத்தரை நீங்கள் எப்படி மனம் இல்லை? இப்போ அவருக்கு வயசு ஒரு காரணம், 90, 87, 90. இந்த 90 என்பது பெற்ற அப்பாவே ஏற்றுக்க மாட்டேங்கிறார் அன்புமணி. 87, 90 அவருக்கும் நீ ஓய்வெடுக்க நான் அரசியல் நான் பண்ணிக்கிறேங்கிறார். 57, 67, 67, 77, 87, 30 வருஷம் ஒரு பெரிய தலைமுறை. இதே பிரச்சனை தான் துரைமுருகனுக்கும். போதும், நீங்கள் அரசியல் செஞ்சது போதும், ஓய்வெடுங்க, ஓய்வு எடுங்க, நான் பார்த்து. இப்போ கருணாநிதி உயிரோடு இருக்கிற காலத்திலேயே ஸ்டாலின் செயல் தலைவராக வந்துட்டார். அவர் செயல்முறைப்படையாத தலைவர். அவர் காது கேட்காத, கண் பார்வை மங்கி, காது கேட்குற குரல். இதுதான் அரசியல். அரசியல் என்பது அடுத்த தலைமுறைகள் வீரியமாக விளையாடுகிற விளையாட்டு திடல் தான் அரசியல். இப்போ இரவோட இரவா கன்னியாகுமரிக்கு போனோம், துரைமுருகன் போவாரா? இரவோட இரவா ஒசூர் போனோம், ராமதாஸ் போவாரா? தடுமாறி ஒசூர் போகிறதுக்குள்ளே வரலாறே முடிஞ்சு போயிடும். அப்போது இதுதான். அப்போ நீங்கள் ஏன் அந்த காலத்து ராஜா இளவரசன் வச்சுருப்பான், இளவரசனுக்கு முடி சூட்டிட்டு ஓய்வுக்கு போயிடுவார். இவன் போய் கத்தி சண்டையெல்லாம் போட முடியாது, வால் சண்டையெல்லாம் போட முடியாது, யானை குதிரைப்படையெல்லாம் படை நடத்த முடியாது. கரெக்டுங்க ஐயா. இந்த இளைய தலைமுறைகிட்ட அந்த வேகம், துடிப்பு, ஆற்றல் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த முதியவர்களிடம் அனுபவம்னு ஒன்று இருக்கும். இத்தனை ஆண்டு கால அரசியலை நாங்கள் 2 அரசியலையும் பார்த்தவர்கள் அப்படின்னு இந்த இயக்கம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த அரசியல் பார்த்தவங்க பொழுது தேர்தல் சமயத்தில் அந்த அனுபவம்சாலிகளை ஒதுக்கி வைத்தால் அது தேர்தலில் ரெஃப்ளெக்ட் ஆகுமா? அதை ஒரு கருத்தில் வச்சுக்கிட்டு தேர்தல் முடிந்ததற்கப்புறம் ஒட்டுமொத்தமாக பலரை நீக்குவதற்கான வேலைகளை தொடங்குவாங்களா? இல்லை, இப்போ இந்த தேர்தல் வியூகமெல்லாம் சித்தாந்த ரீதியான வியூகமெல்லாம் அந்த காலத்தில். இப்போல்லாம் அனைத்து கட்சிகளுக்குமே காந்தி தான் சித்தாந்தம். ஐடி விங், காந்தி. ஆமாம், 2 தான். அப்போ இதை இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறை 2யுமே தெளிவாக வச்சுருக்கான். டவுசர் பாய்ஸ் ஏறக்குறைய 30 வயசாக 1000 கோடி வச்சுருக்கான், பல 1000 கோடி வச்சுருக்கான். 85 லட்சம் ரூபாய்க்கு 85,000 பவுண்ட்ஸுக்கு ஒயின் வாங்கி குடிக்கிறான் டவுசர் பாய்ஸ். அப்போது நீ கருணாநிதி காலத்தில் டவுசர் பாய்ஸ்னு ஒரு ஆளே 1000 கோடி 2000 கோடிலாம் நீங்கள் அடிக்கவே முடியாது. காவிரி தூந்து போய் காவிரி போன வருஷம் 73 டிஎம்சி தண்ணி கடலில் கலக்குது. தூர்வாரன்னு சொல்லி ஒரு பெரிய, இப்போ கருணாநிதி குடும்பத்தையே அப்பா மகன் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு பெரிய பத்திரிகையாளர் தான் இந்த 200 கோடி ரூபா ஏவா வேலுட்ட தூர்வாரத்துக்கான கான்ட்ராக்ட் எடுக்கிறார். பல செய்தி பரபரப்பாக வருது. முதலமைச்சர் பார்த்தார், தூர்வாரத்தை பார்த்தார். பத்திரிகை கிரிமினல் அப்படியே செய்வான்ல. 200 கோடி அவர் எவ்வளவு? 200 கோடி. கருணாநிதி இருந்தால் நடக்குமா? ஜெயலலிதா இருந்தால் நடக்குமா? எம்ஜிஆர் இருந்தால் நடக்குமா? உனக்கு எதுக்கு 200 கோடி ரூபா கான்ட்ராக்ட்? உனக்கு எதுக்கு? இதில் பத்திரிகையாளரும் கூட்டு, அரசியல்வாதி தான் கூட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதிகாரி கூட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ யார் கூட்டு? பத்திரிகை ஊடகவியலாளரும் கூட்டு. இப்போ இதில் மூத்தவர்களுக்கு என்ன வேலை? அவங்களுடைய அனுபவம் தேவையில்லை. இந்த கால அரசியலுக்கு உங்க அனுபவம் தேவையில்லை. நீங்க சித்தாந்த ரீதியா மக்களை போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையும் இல்லை, உங்களோட தேவையும் இல்லை. நீங்க இப்பொழுது அந்த இடத்தை பிடித்து வச்சுக்கிருக்கீங்க, தயவு செய்து கொடுங்க அப்படிங்கிறத கேட்டு வாங்கலாம். கேட்டு இல்லைன்னா அடுத்து எந்திரிச்சு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இது அனைத்து கட்சிகள்லயும் இருக்கு, எல்லா பக்கம். குறிப்பா திமுகங்கிறது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கு, அதிகாரத்தில் இருக்கு. அதனால துரைமுருகன் நீங்க கிளம்பி போயிருங்க. இப்போ அவரும் அந்த பதவியிலேருந்து போறதுக்கு சரி. ஆமாம், நீங்க நெருக்கடி கொடுக்குறாங்க, சீட்டை கொடுத்து தோக்கடிச்சிட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பவப்பலி, நீங்கள் தோற்று போயிட்டீங்க, மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை, காலாவதியான மாத்திரை மருந்து. 50 ஆண்டு காலம் அந்த அதிகாரத்தை அனுபவித்தவர் அந்த அதிகாரத்தோடய போயிடுறது நல்லது. அதுதான் இப்போ நிகழ்கால அரசியல். அதுதான்
இப்போ அதை தான் சொல்கிறாங்க. இப்போ மேபி தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் இன்னும் பல முக்கிய தலைகள் கலட்டி விடப்படுவார்கள். தேர்தல் முன்பே நடக்கும். தேர்தல் முன்பு. ஆமாம் ஆமாம், சீட்டே இல்லை. ஆனால் அது ஒரு துணிச்சலான முடிவு தானங்க. இல்லை, அது நீங்கள் ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு 96 91 96ல் எல்லாரும் வந்தாங்க. அந்த 91 96 அதிகாரத்தில் இருந்தவங்க பூரா அதிகாரம் இல்லாத 96 2000 யாருமே இல்லை. எல்லாம் எதிராக போயிட்டான். என்ன பண்ணுச்சு 2001ல் எல்லாம் ஃப்ரெஷ் கேண்டிடேட், புது புது நபர்களை பலரை ஆடு மேய்க்கிறவங்களெல்லாம். அப்போ இவர்கள் பூரா நம்ம கட்சியை காப்பாற்ற மாட்டான், கஷ்டத்தில் நிற்க மாட்டான், கட்சிக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கலட்டி விட்டு இவங்களெல்லாம் புது லிஸ்ட்டு நீங்கள் பாருங்க. அதில் அத்தனை வேட்பாளர்களும் புதுசாக தான் நம்ம போட்டுது. பழைய ஆள் யாருமே இல்லை. நெடுஞ்செழி அண்ணா, நடமாடும் பல்கலைக்கழகமே அண்ணாவே சொல்வார். யாரை? நெடுஞ்செழியை. அந்த நெடுஞ்செழியை மயிலாப்பூர்னு 900 ஓட்டு எவ்வளோ வாங்கினார். என்னுடைய ரோமம் உதிர்ந்து போச்சுன்னு, என்னுடைய உடலில் உள்ள ரோமம் உதிர்ந்து. யார்? நெடுஞ்செழின்னு. தம்பி தலைமை தாங்க வா, நடமாடும் பல்கலைக்கழகமே எல்லாம் சொன்னார் அண்ணா. அவர் என்ன ஜெயலலிதாட்ட உதிர்ந்த ரோமா போயிட்டார். அப்போது அரசியல் என்பது அதிகாரம் வைத்திருப்பவர்களுக்கு விசுவாசமாக இருப்பது தான் இன்றைக்கி அரசியலாக போச்சு. இப்போ அந்த வகையில் தான் இப்போ துரைமுருகன்ட்ட அந்த பவர் இருக்குது. ஆனால் அந்த பவர் தற்பொழுது கைமாறப் போகிறது. அதனால் இந்த இவருடைய 50 ஆண்டுகள் அரசியல்ங்கிறது தவறுக்கு ஓய்வு அப்படித்தான் எடுத்துக்கணும். அந்த 50 ஆண்டுகள் அரசியல் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். எனிவேஸ் இது வந்து இப்போ ராசாவிடம் போகிறது அப்படிங்கிறது தான் செய்தியாக வந்திருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.